ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான் உங்களுக்கு. அந்த 375க்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். சேம் இந்த வாரமும் நீங்கள் அதே லெவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 375 ஓகேவா. மேலே அப்சைடில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். 26,035 நம்மளுக்கு லெவல் இன்னும் கிளியர் பண்ணலை, 65 கிளியர் பண்ணலை. ஸோ இந்த வாரம் மேலே நம்மளுக்கு அப்சைட் லெவல் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நாளைக்குரியது மண்டே நம்மளுக்கு இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 26,100 அப்சைடில் மேலே லெவல் இருக்குது. ஓகேவா. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 80% கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீதி 20% தான் அப்சைடில் கேப் அப் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றது ஒரு நம்மளோட அனாலிசிஸ் படி எப்படி இருக்குன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஒன்று கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படியும் இல்லையா, கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ஒரு அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. ரெண்டு பக்கமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதர்வைஸ் நம்மளுக்கு ஒரு நியூட்ரலாக ஓப்பன் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில், நம்மளுக்கு கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணுறாங்க பட்சத்தில் நம்மளுக்கு மேலே அப் சைடில் போயிட்டு அந்த 25,100 வரைக்கும் நம்மளுக்கு லெவல் இருக்குது. ஓகேவா. அப் சைடில் மட்டும். ஸோ அதர்வைஸ் அங்கே போயிட்டு ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா. அப் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிட்டோம். ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். கீழே 704 நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது. அது இன்னமும் அவங்க கிளியர் பண்ணலை. ஸோ இந்த 704 730 ரெண்டு லெவலுமே நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி மேலே அப்சைடில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நாளைக்கு மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 80% கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 20% தான் கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் அப் ஆனாலுமே ஒரேடியாக கேப் அப் கொடுத்து அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் அடுத்து ஒரு 2 டேஸ் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த சாட்டர்டே சண்டே லீவ் வர்றப்போ பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. என்ன ரீசனுக்காக நம்ம சொல்கிறோன்றது எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஏன்னா நம்ம அந்த சாட்டர்டே சண்டேயில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் வருதுன்னா உங்களுக்கு ஃப்ரைடேவே ஆப்ஷன் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் நீங்கள் புதுசாக ஒரு இது கிளியர் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன்னா 2 நாள் சனி ஞாயிறு லீவ் வரும்போது எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்சைடில் போகணும். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எதுக்காக கீழே டவுன் சைடில் வந்தாங்க, சடனாக ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து கொண்டு போய் அப்சைடில் க்ளோஸ் வச்சு நிப்பாட்டியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கான காரணத்தையும் நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிளியராக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இதனால தான் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இந்த இதுதான் காரணம் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஏன் ப்ரோ இந்த இதை நம்ம பண்ணாமல் விட்டுருக்காங்க? சப்போஸ் புட் சைட் நீங்கள் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரேடியாக கேப் அப் ஆகலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. அங்கேருந்து கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கே ஓப்பன் பண்ணி ஒரு 2 டேஸ் உங்களுக்கு சைடுவேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்ற போது நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே நிறையா ஆகும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். அவங்கள பண்ண வேணாம் சொல்லலை. ஜஸ்ட்டு மொமெண்டம் எந்த டேட்டில் கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே, பெட்டராக இருக்கும். அகைன் இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சேம் சொன்னது தான். நம்ம
லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த மொமெண்டம் கொடுக்குற டேஸ் வந்து ஒரு 2 டேஸ் தான் கொடுப்பாங்க, அல்லது 3 டேஸ் கொடுப்பாங்க. மீதி நாள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடில் கொண்டு வந்துட்டு திருப்பி அங்கேருந்து அப் சைடில் தான் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த இதை க்ளீனாக பார்த்தாலே தெரியும். நீங்கள் முதல் நாள் வந்து நீங்கள் இப்போ அப் சைடில் கொண்டு போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக டவுன் சைடில் அவங்க வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் உங்களுக்கு அப் சைடில் கொண்டு போவாங்க. அந்த 375க்கு ரியாக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சொல்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு மேலே கொண்டு போனாங்கன்னா அப்போ இப்போ நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டு இல்லைன்னா ஒரு அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டு தான் திருப்பி அப் சைடில் கொண்டு போகிறாங்கன்றது போன வீக்கில் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டவுன் சைடில் வரும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ஒரு பெட்டர் வாய்ப்பாக இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்றது போன வீக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இது இன்னும் ஒரு கிளியரான விஷயத்த உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த இதில். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுப்போம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்து திருப்பியும் நம்மளுக்கு வந்து மண்டே மார்னிங் 5 மினிட்ஸ் கேண்டிலில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த வாரம் கிளியராக உங்கள் எல்லாத்துக்குமே அந்த கணக்கு எல்லாத்துக்குமே போட்டு சொல்லியிருக்கேன். நீங்களும் கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. அந்த கணக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். மண்டே 5 மினிட்ஸ் கேண்டிலையும் அந்த 5 மினிட்ஸ் எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். அதர்வைஸ் ஜெயக்குமார் பிரதர், அருண் பிரதர் கொஞ்சம் சாரி 2 நாள் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால அந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி நம்ம வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னால் கொஞ்சம் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு இந்த மந்தோட இதையே உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.